Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆன்மீக செய்தி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்த நீதிபதி உட்பட மாவட்ட நீதிபதிகள் 77 பேர் பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நிகழ்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். நீதிபதிகள் 77 பேரை இடமாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எஸ் அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இதன்படி பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்த கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி கரூர் மாவட்ட குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பொள்ளாச்சி வழக்கை விசாரித்த அவர் இந்த வழக்கில் 13ஆம் தேதி, அதாவது மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் அவர் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் வெடிகுண்டு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சென்னை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இளவழகன் கரூர் மாவட்ட நீதிபதியாகவும், சிபிஐ நீதிமன்ற சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக இருந்த எழில்வேலன் சேலம் மாவட்ட நீதிபதியாக பணியிட மாற்றம், சேலம் மாவட்ட கூடுதல் நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராமநாதன் கடலூர் வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை போக்சோ நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி விழுப்புரம் மாவட்ட குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக மாற்றப்பட்டிருக்கிறார். மேலும் அரசு சொத்தாட்சியர் லிங்கேசன் மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட நீதிபதிகள் அனைவரும் மே 30ஆம் தேதிக்குள் அந்தந்த பொறுப்புகளை, ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் அந்தந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தலைமை பதிவாளர் எஸ் அல்லி வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.